ஆமாம். இப்போ இந்த ஐசி மாற்றுறது அந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணி அது என்னன்னா இப்போ என்னன்னா மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதை பற்றி சொல்லி தருவோம். மல்டிமீட்டர், டிசி பவர் சப்ளை, 6 போர்ட் சார்ஜரில் ரீடிங் வச்சு எப்படி ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு கெஸ் பண்ணுறது எப்படி, கெஸ் பண்ணி அதை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சார்ஜிங் கனெக்ட்லேருந்து என்னென்ன இருக்குது, சார்ஜிங் கனெக்ட் என்னென்ன லைன் வருது, பேட்டரியில் என்னென்ன லைனு, பேட்டரி கனெக்டில் என்னென்ன லைன் வருதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரைமரி செக்ஷனில் ப்ரைமரின்னு உள்ளே போய் பிபிஹெச்ஆ மாறி அதுக்கப்புறம் செகண்டரி ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவோம். ஒரு மொபைல் டெட்டாக வந்ததுன்னா ரெண்டு ஆப்ஷன், ஒரு மொபைல் டேட்டாக வந்ததுன்னா ஒன்று வந்து ஓப்பன் ஆகிருக்கும், இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸில் சிப் லெவல் கோர்ஸ் ஃபஸ்ட் லெவலில் ஷார்ட்டை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு ப்ரைமரியில் ஷார்ட் இருக்கா இல்லை செகண்டரியில் ஷார்ட் இருக்கான்னு நம்ம தெருவில் கேமரா வச்சுருக்கோம். ஈஸியாக எப்படி ஷார்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தருவோம். அப்புறம் ரோசிங் ஃப்ளெக்ஸர் வச்சு கூட எப்படி ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே டீப்பாக ட்ரைனிங் கொடுத்துறோம். இது வந்து சிப் லெவலில் ஃபஸ்ட் லெவல் கோர்ஸு. ஒரு மொபைல் டெட்டாக வருது அப்படின்னா ஷார்ட்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதை எப்படி எப்படின்னு சொல்லி தரோம். சிலது ஓப்பன் ஆகிருக்கும், ஓப்பன்னா அப்போ தியரி வழியாக தான் டோட்டலாக போகணும். அப்போது வந்து அது அப்புறம் அட்வான்ஸாக சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா F64 பாக்ஸெல்லாம் வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது, ஐசி பில் பண்ணி பண்ணுறதுலாம் செகண்ட் கோர்ஸில் நம்ம ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுக்குறோம்.